இப்போது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் தேதி 17/12/2023 டு 14/1/2024 வரைக்கும் இந்த மார்கழி மாதம் மாத ராசி பலன் வரிசையில் வந்து இப்போ நம்ம மகர ராசி பார்க்கலாம். இப்போ இந்த மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டது மகர ராசி. மகரம் ஆடு சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, கருப்பு, சனி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிடிவாதம், வேகம், அமைதி, பொறுமை, மெதுவாக நகர்ந்து சொல்லக்கூடியது, இது எல்லாம் வந்து மகரம். எப்பயுமே மகர ராசிக்காரரை பார்த்தீங்கன்னா தெரியும், மகர ராசி வந்து கொஞ்சம் ஒரு பிடிவாத ராசி. நொரண்டு அதிகம், பிடிவாதம் அதிகம், சிக்கனம் அதிகம். தான், நான், எனது, நான் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஜம்ப் பண்ணி பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் இவர்கள். அதனால தான் மகர ராசியில் இப்போ சந்திரன் வந்து அந்த மகர ராசியில் வந்து சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்து சொந்த வீட்டில் திரிகோணத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நிலையில் சனியினுடைய உத்வேகம், சொல் வேகம், அந்த வாய்ப்புகள் எல்லாம் மகர ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு நின்ற ஒரு வாய்ப்பு. சகோதர வழியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கவனமாக நிதானமாக இயக்க வேண்டும். சகோதர வழியில் பிளவுகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். ராசிக்கு 4இல் குரு அமர்ந்தது ஒரு சிறப்பு யோகம் என்று சொல்லலாம். வீடு கட்டுதல், பணி, நியமனம், நிரந்தரம், டெம்பரவரி தனியார் வேலை அல்லது டெம்பரவரியாக ஒரு வேலை பார்த்து கொண்டு இருப்பது கூட நிரந்தரமான ஒரு பணிக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்ளிகேஷன் போடுறது, வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் எல்லாம். கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய படிப்பு, பள்ளி மாணவர்களுக்கு, படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் மேன்மையான ஒரு முன்னேற்றம், நல்ல வாய்ப்பு. பாராட்டு விழா, பாராட்டு, சிறப்பு யோகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 9ஆம் இடத்தில் கேது நின்ற நிலை வந்து மகர ராசி என்பவர்களுக்கு 9இல் கேது இருப்பது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு, பாசம் விரிசலாகவும் பிளவாகவும் பிரச்சனையாகவும் வேதனையாகவும் ஒன்றுக்கொன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மைனஸ் பாயிண்டில் காட்டும். புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போகிறது நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இறங்கி ஏறுவது மிக சிறப்பு. 7 கொடையவர் சந்திரன், கணவன் மனை 7 கொடையவர் ராசியில் உள்ளார். மகரத்திலேயே 7 கொடையவரே இருக்கார். அப்போ அந்த 7 கொடைய சனி வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, சொந்த வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 7ஆம் இடம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்தல் மிக சிறப்பு. இறங்கி ஏறிக்கணும். இப்போ நம்ம 10 பொருத்தம் பார்த்து 10க்கு 7, 12க்கு 9, 5க்கு 5 இப்படிங்கிற மாதிரி பொருத்தமெல்லாம் போட்டு
பொருத்தமெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த பொருத்தம் நல்லா இருந்தால் திருமண வாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சந்தோஷமாக கணவன் மனைவிகள் எல்லாம் வாழ்கிறார்கள், ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு பொருத்தம் இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு பொதுவான கருத்து விட்டு கொடுத்து வாழ்தல் என்பதை ஒரு வேத வாக்காக எடுத்து அந்த குடும்பம் என்கின்ற இந்த கண்ணாடி பத்திரமாக பார்த்து கொண்டால் இந்த முகங்கள் எல்லாம் பளபள என்று தெரியும். இல்லை என்றால் கண்ணாடி கீழே போட்டால் நொறுங்கிவிடும். அதுபோல் குடும்பம், வாழ்க்கை, கணவன் மனைவி இதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, விரிசல்கள் விங்கனமாக போய்விடும். ஆக ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொருத்தம் என்பது மேலோட்டமாக ஒரு தோராயமாக இது இருந்தால் இப்படி இருக்கும் என்பதை சொல்லலாம். ஆனாலும் பொருத்தம் என்பதை விட கட்டத்தை வைத்து பார்ப்பது சிறப்பு, கிரக நிலைகளை வைத்து பார்ப்பது சிறப்பு. அதையெல்லாம் தாண்டி என்ன இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து இறங்கி ஏற்றம் இறக்கம் புரிந்து கொண்டு வாழ்ந்தால், விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதில் என்னுடைய அனுபவ ரீதியான உண்மை. அதுபோன்ற இந்த மகர ராசி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அமோகமான ஒரு வாய்ப்பு. நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம். நம்பிக்கை, நாணயம், கௌரவம் இதையெல்லாம் தங்களை நாடி வரும், ஓடி வரும், தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். மகராசி அன்பர்களுக்கு தொழிலில் இப்போது இடம் மாற்றம் ஏதாவது ஏற்படலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரனா அமோகமாக நான் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறேன், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்பிங் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நிலையில் ரொம்ப கவனம் வேணும். ஏதாவது தேவையில்லாத சர்க்கிள் ஆகும். நல்ல காரியங்கள், தொழிலுக்காக, வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். கம்பெனி மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டால் பாதிப்பு அதிகமாகும். பொறுமையாக, நிதானமாக செயல்பட்டால் மிகவும் சந்தோஷமான ஒரு காலங்கள் தான் மகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள். சிறப்பு யோகங்களை எல்லாம், திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொற்காலங்கள் என்றே சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ஒரு பொற்காலங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. 11ஆம் இடத்தில் செவ்வாய் அவருடைய வீட்டில் அமைவது லாபஸ்தானம், தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் ஆரம்பிப்பது, நல்ல பாதையை நோக்கி நகரச் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான யோக வாய்ப்பெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு கிட்டும். சில விஷயங்களை வெளிப்படையாக சத்தம் போடாமல் அமைதியாக உள்வாங்கி எந்த ஒரு விஷயத்தை செய்வதை என்றாலும் கொஞ்சம் பொறுமை காத்து வெளிப்படையாக 4 பேர்த்துக்கு முன்னாடி பப்ளிக்கில் சத்தம் போட்டு கத்தாமல் செய்ய விஷயத்தை அடக்க ஒடுக்குமா, ஜாக்கிரதையாக, நிதானமாக ஒரு விஷயம், ஒரு ரகசியங்களை முடிந்த அளவு பொத்தி காப்பாற்ற வேண்டும். அப்படி பார்த்தால் உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். இல்லை என்றால் அது எதிரியினுடைய கையில் போய் சிக்கிவிடும். ஆதலால் மகர ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கவனமாக கடைபிடியுங்கள். கவனமாக நல்ல ஒரு புதிய பாதை, நல்ல ஒரு ஒளிவட்டம், அருமையான ஒரு தொழில் யோகம், அமோகமான ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இனி கிடைக்கும். அந்த காலம் அருகில் உள்ளது. கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் என்று பெருமையாக சொல்லலாம். ஆதலால் மகரம் என்பது
ஒரு சிகரமாக திகழக்கூடிய ஒரு நல்ல காலம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிகுந்த சிறப்பாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிகரத்தை தொடலாம். பொறுமை காக்க வேண்டும். சிரத்தை அகற்றினால் சிகரத்தை தொடலாம் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.